போர்ச்சுகேஸ் முருகன் டெம்பிள் பாத்துக்குங்க. மலேசியா வந்தா கண்டிப்பா இங்க வந்தாகணும். சரியா? இவர்தான் நம்ம டூர் கைடு. இவரு எல்லா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாரு எல்லாத்தையும். நீங்க வரும்போது உங்களை இவரு தான் ஹேண்டில் பண்ணுவாரு. சரியா? கண்டிப்பாக மலேசியா போர்ச்சுகேஸ் முருகரை பாருங்க. ஸோ நம்ம இருப்பது புத்தாலங் ஸ்ட்ரீட். அதில் எஸ்பெஷலி நம்ம வந்து மாரியம்மன் டெம்பிள் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாரியம்மன் டெம்பிள் சென்டர் ஆஃப் சைனா டவுன். சைனா டவுன் என்பது வந்து எல்லாமே இந்த கவுண்டரி ப்ராடக்ட்ஸ் மட்டுமே தான் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி சைனா டவுன் என்பதே வந்து அவங்களோட அடையாளம் தான். ஏன்னா அந்த சைனீஸ் பீப்புள் எஸ்பெஷலி வந்து சைனா மெயின் என்ன ஒக்கேன் கெட்னீஸ் மென்டெயின் பீப்புள் இங்கே வந்து செட்டில் டவுன் பண்ணும்போது டீம் மைனிங்காக தான் இங்கே வந்தாங்க. ஸோ அந்த டைமில் இருக்கும்போது கோலா லும்பூர் அந்த நேமே வந்து கோலா மீன்ஸ்னா சிட்டி, லும்பூர் மீன்ஸ்னா மட். ஸோ இந்த பேருக்கான அர்த்தமும் அவங்களால மட்டும்தான் கிடைக்கப்பட்டுச்சு. இதனால தான் அந்த டீம் மைனிங் இந்த ஏரியா சுற்றி நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே கீழே இருக்கிறதா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து மொழிகள் வித்தியாசப்பட்டாலும் இனத்தின் படி மலேசியன் படி எல்லாருமே ஒன்று கூடி தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு வரோம். ஸோ எஸ்பெஷலி இந்த ரோட் வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுவான ஒரு ரோட். இங்கே இருக்கிற எல்லா ஏரியாஸும் நீங்கள் போய் பார்க்கும்போது மேக்ஸிமம் சைனீஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பொருளாதாரமும் சரி வாழ்வாதாரமும் சரி எல்லாமே வந்து சைனீஸ் முறையில் இருக்கும். ஆனால் மலேசியன் அடையாளத்தில் இது போனால் தென்ஹோ டெம்பிளில் இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த டெம்பிள் வந்து ஷூட்டிங்ஸ் கூட செஞ்சுருப்பாங்க. இந்த டெம்பிளை பற்றி நம்ம சொல்லணும்னா மூவேந்தர்கள் மாதிரி தான் முக்கடவுள். ஸோ இப்போ நம்ம ஆர்க் ஆஃப் நோவா, ஸோ த கிரேட்டஸ்ட் பிளாட் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. எல்லா மதத்துலையும் சொல்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி தான் இந்த மதத்துலேயும் இருக்கிற ஒரு புனிதமான ஒரு விஷயம் என்னென்னா மனிதனாக பார்ப்போம். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேள்வி நம்ம சொல்லுவோம்ல தமிழில். அதே மாதிரி தான் இந்த டெம்பிளும். இந்த டெம்பிளுக்குள்ள ஒரு வேண்டுதல் எப்படின்னா நம்ம நினச்சதை நம்ம நிறைவேற்றுறோம். அதுக்காக இங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு போவாங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் அண்ட் ஓல்டஸ்ட் பிளேஸ் இன் கோலா லம்பூர் இட்செல்ஃப். ஸோ வாங்க போய் பார்க்கலாம்.
his daughter's car. இந்த டீச்சர் இருக்குல்ல, அதான் அவங்க daughter. பின்னால ஒதுக்கி. நம்ம இதுல போனோம் தெரியல. நேஷனல் மலேசியன் கவர்மெண்ட் சின்னம். ஸோ யாருக்கு இதுல கண்டுபிடிக்கணும்னா இதுல பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்க நேஷனல் கவர்மெண்ட் சின்னம். சரி பாருங்க. ஸோ இதுதான் வந்து மலாயன் டைகர். சரிங்களா? அப்போ உங்களுக்கு எப்படி பெங்கால் டைகர்லாம் இருக்கோ அந்த மாதிரி இதுதான் மலாயன் டைகர். அண்ட் திஸ் கார் ரீப்ரசன்ட் இஸ்லாம். முஸ்லிமுக்காக இது வந்து ஸ்வாட். நம்மளுக்கெல்லாம் வால் சொல்லுவோம்ல, மலாயக்காரர்களுக்கு வந்து கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்துல வந்து அயன் வந்து அவங்க வந்து பர்டிகுலர் நிறைய ஆயுதத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இம்பான்ஸா யூஸ் பண்ணுவாங்க மலாயக்காரர்கள். ஸோ இது வந்து எவ்ரி ஸ்டேட் அதாவது சின்ன வேலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவும் சரவா அண்ட் சபா ஸ்டேட் கூட ஜாயின் ஆனது 1957. ஏன்னா வந்து எங்களுக்கு 57 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மலேசியா வந்து என்ன பண்ணாங்க, அப்ப தானா மாயும் தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து ரீகால் பண்ணாங்க யாரெல்லாம் வந்து மலேசியாவை ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து புருனாய் சொல்லிட்டாங்க, நாங்கள் ஜாயின் பண்ண மாட்டோம், இந்தோனேஷியா பரவாயில்ல இந்தோனேஷியாவே இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் மலேசியா வந்து இது பன்னிசுல்லா மலேசியான்னு பேர் வச்சாங்க. இப்போ நம்ம இருக்கிறது பன்னிசுல்லா. ஈஸ்ட் மலேசியால வந்து சபா அண்ட் சரவா. ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்ணனால இது வந்து ஹைபிஸ்கஸ் எங்களோட நேஷனல் ஃபிளவர். இது வந்து ஹார்ன்பில் எங்களோட நேஷனல் பேர்ட். ஸோ இந்தியால வந்து கோயம்புத்தூர் சைடு வந்து கிடைக்கிறதா சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா தெரியல. ஆனா இங்க இருக்கிற ஹார்ன்பில் வந்து சபா ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்க இருக்கிற அந்த பிரீட், அதாவது அவர் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன். ஸோ அவர் வந்து டுவல் தான் சாப்பிடுவாரு. அவருக்கு சில டைம் வேணும்னா பழம் சாப்பிட்டுருவாரு, சில டைம் வேணும்னா மாமிசமும் சாப்பிடுவாரு. ஸோ அதுதான் ஹார்ன்பில் எங்களோட நேஷனல். இந்த கோகோ பக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதோட ஹைபிரிட். ஆனா வந்து இந்த இது இருக்கு. இதுதான் மொத்தமா இருக்கிற எங்களோட கவர்மெண்டோட சின்னம். சரிங்களா? சொல்ற விஷயம் என்னன்னா breathing from our heart. That's the quality of life. நம்ம எங்க இருக்கோம்னா இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் மலேசியால இருக்கும். இஸ் ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஏன்னா நீங்க பாக்குற பில்டிங் எல்லாமே பிரிட்டிஷ் கட்டப்பட்ட பில்டிங். இதான் லாஸ்ட் டைம் பிரிட்டிஷ் கட்டப்பட்டது. அவங்களோட போஸ்ட் ஆபீஸ் அண்ட் முன்னுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களோட சுப்ரீம் கோர்ட், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், எவ்ரிதிங். லாஸ்ட் டைம் அந்த கிரிக்கெட் ஃபீல்ட் தான் பிரிட்டிஷ் பீப்புளால விளையாடப்பட்ட கிரிக்கெட். அண்ட் நவ அது எங்களோட சரித்திரம். அதாவது எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் 1957 31 ஆகஸ்ட்ல எங்களுக்கு கிடைச்சிச்சு. as a Malaysian we are proud to be as a Malaysian. அண்ட் இந்த இடத்துல நாங்க வந்து தெரிஞ்சுக்க நான் எங்க காட்டுறோம்னா இந்த இடத்துல தான் லாஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வாழ்ந்து இங்க இருந்து வெளியே போனாங்க. ஸோ நைட் வந்து 12 மணிக்கு 1957 31 ஆகஸ்ட்ல வெள்ளையர்கள் கொடிக்கு கீழே இறக்கப்பட்டது. மலேசியன் எங்களோட கொடி ஏற்றப்பட்டது. ஸோ அதுதான் இந்த இடத்தோட ஹிஸ்டரி. அங்க போய் பாக்க. சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ்னால யூஸ் பண்ணப்பட்ட ஸ்டாண்டர்ட் செட்டப் டைம். ஸோ இப்போ வந்து அது வந்து பயனிலையில் இல்லை, ஏன்னா வந்து அவங்க இல்லை அதனால. ஸோ இந்த ஒரு சர்க்கிள் நீங்கள் நம்ம சுற்றிட்டு வரதுக்கு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 30 மினிட்ஸ் எடுக்கும். ஏன் அப்படின்னா ஸோ ஒரு இடத்தோட ஹிஸ்ட்ரி நீங்கள் நின்று பார்த்து பிக்சர்ஸ் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு வந்து அது ஒரு ஜேர்னியாக நடக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகும்போது நம்மளோட ஃபீல்ட் தெரியும். ஸோ எங்களோட ஃபிளாக் போல் தெரியும். ஸோ கிராஸ் பண்ணி போகும்போது இங்கே வந்து கிறிஸ்டியனோட சர்ச் தெரியும். லாஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷோட வேலை செஞ்சவங்க அவங்க ஸ்டாஃப் எல்லாருமே வந்து
ஸோ சண்டே அவங்களோட ஒய்ஃப் பேரண்ட்ஸ் வந்து சர்ச்சுக்குலாம் போவாங்க. ஸோ அதுதான் அதோட பர்டிகுலர் பிளேசஸ். இந்த இடத்துல முழுக்க பிரிட்டிஷ் மட்டும் தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா 4 to 7 years வந்து அவங்க மலேசியால தான் இருந்திருப்பாங்க. அந்த லாஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ் மலாயா. ஸோ 4 to 7 years ஒன்ஸ் தான் வந்து அவங்க நாட்டுக்கு, அதாவது இங்கிலாந்து, இந்த கிரேட் பிரிட்டன் சொல்றாங்களே, அங்க போக முடியும். ஸோ அந்த என்வாயரன்மெண்ட் வைப், அதாவது அவங்க பிரிட்டன்ல இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் இந்த இடத்த வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. பட் நான் இது எங்க நாடு, ஸோ எங்களுக்கான இதையே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பட் இருந்தாலும் ஒரு அடையாளமா இருக்கட்டும். ஸோ இங்கிருந்து தானே எல்லாமே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி நாங்கள் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ இங்கிருந்து இங்க பாத்தீங்கன்னா எங்களோட போல் தெரியும். ஹலோ வணக்கம் மக்களே. எங்களை வாழ்க்கையில இவ்வளவு உயர்த்து கொண்டு வந்திருக்கா இவர் யார் தெரியுமா? ரொம்ப முக்கியமான நம்பர். இது பாருங்க, உலகத்தோட உச்சியில இருக்கோம்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்துட்டோம். அந்த இடத்த பேர் சொல்லுங்க. கேஎல் டவர்ல மேல நிக்கிறோம், உயரத்துல நிக்கிறோம். உலகமே ரொம்ப குட்டியா தெரியுது. ஸோ இவர் யாருன்னா, இவர் பேர் வந்து ஆசம் வெக்கேஷனோட சேர்பர்சன்.
Okay, so madam, good evening. வணக்கம். ஓகே, நான் தான் உங்களை இன்னொரு கைட், நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் ஒவ்வொரு சாம்பிளா ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்பு ஓகே சார் மேடம், நம்ம உள்ளுக்கு போறதுக்கு முன்பு இங்க நம்மளோட ப்ராடக்டையும் நம்மளோட பேஸ்ட் சாக்லேட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, இங்க பேஸ்ட் சாக்லேட்னா இதுதான் திராமிசு சாக்லேட். ஓகே, திராமிசு சாக்லேட்லயே 3 விதமான சாக்லேட் இருக்கும். மில்க், ஒயிட், டார்க். சரியா? ஓகே, அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சாம்பிள் கொடுப்பாங்க. ஒண்ணுனா ட்ரை பண்ணுங்க, அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணலாம். சரிங்களா? திராமிசுக்கு அடுத்து ரெண்டாவதா வந்து மலேசியன் ஜின்செங் சாக்லேட். ஓகே, மலேசியன் ஜின்செங்னா இது பேர் வந்து தொங்கா டெலி சாக்லேட் சொல்லுவாங்க. ஓகே, தொங்கா டெலி வந்து குட் ஃபார் பாடி எனர்ஜி, பிளட் சர்க்குலேஷன் அண்ட் கிட்னி. அது மட்டும் இல்லாம இது வேற என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னாக்கா, மலேசியால இது வந்து ஹனிமூன் சாக்லேட் சொல்லுவாங்க. ஹனிமூன் சாக்லேட்னா அதாவது நம்ம ஊர் பாஷை சொன்னா சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து பிளேன் சாக்லேட் இருக்கு. ஓகே, இது வந்து பியூர் ஒயிட், இது வந்து பியூர் டார்க். ஐயோ, இது வந்து பியூர் டார்க் 99%. வேப்பில சாப்பிட்டுருக்கீங்களா? அந்த கசப்பு இதுல இருக்கும். ஆனா இது வந்து நம்ம ஹார்ட்க்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம கிட்ட 72%, 52% டார்க் சாக்லேட்டும் இருக்கு. இதெல்லாம் வந்து இனிப்பு கம்மியா இருக்கும். அதான் வீட்டுல பெரியவங்க, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சுகர் பேஷண்ட் எல்லாம் உங்களுக்கு சாப்பிடலாம். ஓகே சார் மேடம், இதுக்கு அடுத்து நம்ம கிட்ட ரூபி சாக்லேட்டும் இருக்கு. சரியா? இது வந்து உலகத்திலே 4 விதமான சாக்லேட் ரூபிங்கிறது. ஓகே, முதல்ல 3 விதமான சாக்லேட் டார்க், மில்க், ஒயிட். இது வந்து ரூபி 4 விதமானது. ஓகே, இது சாக்லேட் என்ன ஸ்பெஷல்னாக்கா, இந்த கொக்கோவே பிங்க் கலர்ல தான் வரும். இதுல எந்த ஒரு கலருமே இல்ல. பியூர் ரூபி எடுத்து சாக்லேட்டா செஞ்சு இது நமக்கு தராங்க. அப்படி இருக்கிறப்ப இது வந்து டேஸ்ட் வந்து இனிப்பாவும் இருக்கும், புளிப்பாவும் இருக்கும். சரிங்களா? நம்மகிட்ட சாம்பிள் இல்ல, ஆனா சாக்லேட் இருக்கு. இது வந்து ரொம்ப ரேர். இது வரப்பதான் சாக்லேட். so much. எல்லாருக்குமே இந்த பஸ்ஸுக்கு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ், ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன் சொல்றேன்னா, இத்தனை வாட்டி தேங்க்ஸ் சொல்ற காரணம், கொஞ்சம் கூட எங்களோட வித்தியாசமா யாருமே பார்க்கல. நீங்க எல்லாமே ஒரு ஃபேமிலியா, ஃப்ரெண்ட்ஸா இந்த 3 நாளும் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ஜாலியா என் கூட பழகினீங்க. நாங்க எல்லாரும் ஜாலியா இருந்தோம், ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். இந்த வெக்கேஷன் நாங்க நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணிருக்கோம், நிறைய பேங்காக் போயிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் டிஃபரெண்ட். ஏன்னா நாங்க இதோட எப்பயுமே டிராவல் ஏஜென்சிக்குள்ள பயணிச்சு இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்பை எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது காரணம் நீங்க எல்லாரும் தான். அதுக்காக உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஃபியூச்சர்ல நம்ம நிறைய பயணங்கள் போவோமா என்னன்னு தெரியல, பண்ணா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்து, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ அதுக்காக எங்க கம்ஃபர்டபுளா வச்சதுக்காக தேங்க்ஸ். இந்த குரூப் அப்படியே தான் இருக்கும். சோ இதுல நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கலாம். சூப்பர். செகண்ட் ஆஃப் ஆல், ஆசம் வெக்கேஷனுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் லலிதாக்கு வந்து நிஷா அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் 3 பேர் வரணும்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அவங்க தான் வரதா இருந்தது. நாங்க 3 பேர் வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க வாங்கன்னு அந்த வெல்கமிங்கா கூப்பிட்ட விஷயத்துக்காகவே அவங்களுக்கு எப்பவுமே வெரி தேங்க்ஃபுல். அதுதான் உண்மையான எக்ஸப்டன்ஸ் இருந்தது. அவங்க யோசிக்காம பண்ணாம எங்களை பத்தி பயமும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சுக்கவும் இல்லை.
பட் இருந்தாலும் அவங்க வாங்கன்னு சொன்னதுல நிஜமாலே அவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஆஃப் ஆல் சக்திக்கு மை ஸ்பெஷல் தேங்க்ஸ். யூ வெரி ஸ்வீட். ஒரு பிரதரா இந்த 3 நாள் 4 நாள் கட்டி 4வது நாள் ரொம்ப ஹாப்பியா நைட்ல சூப்பரா பார்ட்டி பண்ணோம். எனக்கு இல்லைன்னா ஒண்ணு வரல. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. செம்மையா பார்ட்டி பண்ணோம். ரொம்ப ஜாலியா இருந்தது. எல்லாருமே எங்களை நல்லா பாத்துட்டாங்க. ஒரு பிரதர்ஸ் தான் கூட இருந்து ரொம்ப சேஃப்டியா கூட்டு போயிட்டு சேஃப்டியா கூட்டு வந்து மறுபடியும் ரூம்ல ட்ராப் பண்ணாங்க. அது வர அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேர்ட் ஆஃப் ஆல் வந்து ஷோவோட சொல்றேன்னா ஆசம் வெக்கேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி கரெக்டான நபரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். செகண்ட் விக்கி தேங்க்ஸ். விக்கி வந்து நேற்று ரொம்ப ஹாப்பியா எல்ல வந்து கிட்டத்தட்ட நாங்க ஈவினிங் ஒரு 9 o'clock போனோம். 9 to 1 o'clock வரை அவ்வளவு என்டர்டைன் பண்ணாரு. அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ தேங்க்யூ சோ மச். எல்லாரும் என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். நாங்களும் நிஜமா என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ. Everyone, hope everyone enjoyed everything. இந்த 4 நாள் அவ்வளவு ஜாலியா போச்சு. எனக்கு ஏற்கனவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலதான் இந்த இதுலயும் வந்து சக்தி ஏமாத்தல, நிஷாவும் ஏமாத்தல, அதே மாதிரி எல்லாம் நல்லபடியா இருந்தது. இப்போ பக்கத்திலேயே இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. ஏன்னா ஷாப்பிங் தனியா எங்கேயும் போக வேண்டாம், வர வேண்டாம். நான் ஒரு வெஜிடேரியன், அதனாலதான் எனக்கு சாப்பாடு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் நான் வெஜிடேரியன் எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா டூர் நல்லா ஜாலியா தான் போச்சு. போன டூர்ல நிறைய மேரிட் பேச்சுலர்ஸ் வந்திருந்தாங்க. அதனால என்னால என்ஜாய் பண்ண முடியல. இந்த வாட்டி நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்ததுனால நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண. எஸ்பெஷலி ஷாஷா, ஷெரின், லலிதா நல்ல ஜாலியா பழகினாங்க. நான் கூட எப்படி பழகுவாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நல்லபடியா பழகினாங்க. ரொம்ப நல்லா ஜாலியா இருந்தது எங்களுக்கு. அண்ட் எவ்ரி ஒன், ஆல் த ஃபேமிலி எல்லாம் நல்லா இருந்தாங்க. எஸ்பெஷலி விக்னேஷ், ஐ எம் கோயிங் டு மிஸ் ஹிம் a lot. நல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பேசி அந்த ஒவ்வொரு இடம் ஹிஸ்டரி நல்லா படிச்சிருக்கீங்க. நல்லா காலேஜ்ல படிச்சிருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டேன். எனக்கு ஹிஸ்டரி பிடிக்காத சப்ஜெக்ட் தான், இருந்தாலும் அதையும் பிடிக்க வச்சுட்டீங்க நீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எஸ், எஸ்பெஷலி மலேசியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்ரிதிங் இஸ் வெரி குட். இந்த டூர் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நானு சக்தி நிஷா கூட மேகாலயா போறேன். யார் யார் வரீங்களோ வாங்க, மறுபடியும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நான் ரத்னாவோட பேசுறேன். இல்ல 4 நாளும் முடிஞ்சுனே தெரியல. இதே டூர் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்காங்க. டூர் வந்து இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் முதல்ல சொல்லியிருந்தேன். சோ இது எனக்கு ரொம்ப புதிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. அதுவும் விக்னேஸ்வர் ப்ரோலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதும் நமக்கு போர் அடிச்சா கூட ஒரு ஹிஸ்டரியில போர் அடிக்கிற சப்ஜெக்ட். ஆனா ஒரு கதை மாதிரி சொல்லி ஏதாவது எப்படி சொன்னா கேட்பாங்க, அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ இன்ட்ரெஸ்டிங். ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்தே இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா ஒரு மத்தவங்க கூட பழகுற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு டான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா இன்னும் கொஞ்சம் மிங்கிளா இருக்கும். நாங்க நேற்று தான் இன்னும் கொஞ்சம் மிங்கிளான மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்த ட்ரிப் தாய்லாந்து போட்டுலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிப் இதுதான். ஆனா இது வந்து ஒரு மோஸ்ட் மெமரபிள் ஒன். தேங்க்யூ சார், தேங்க்யூ விக்னேஷ் ப்ரோ. அண்ட் எல்லா பிளேசஸும் மோஸ்டா கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாமே என்ஜாயபிளா தான் இருந்தது. ஈவன் தோ ஐ வாஸ் சிக் அண்ட் இல், எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட். எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ணோம். என் அம்மா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. லைக் ஷி என்ஜாய் வெரி மச். லைக் எல்லாமே பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. வாட் எல்ஸ், அவ்வளவுதான். சாப்பாடு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஃபுட் எல்லாம் எப்படி இருந்தது? ஹோட்டல்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோட்டல் ஸ்டே வாஸ் பெர்ஃபெக்ட். ஓகே, எனக்கு ஆக்சுவலி பர்சனலா பிடிச்சிருந்தது. ஓகே. எல்லாருக்கும் கேக்குது. தேங்க்யூ எல்லாருக்குமே. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியா வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப் வந்திருக்கோம். அண்ட் எப்பவுமே வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட போனா ஹாப்பியா இருக்கும் அப்படிலாம் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து எப்பவுமே ஃபேமிலி தான். ஸோ இந்த ட்ரிப் வந்து பயங்கர இமோஷனல் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. எனக்கு அது எப்படி சொல்றது, நாளைக்கு வீட்டுக்கு ஒரு சாட்டர்டே ப்ளூமா அம்மா ஆடி அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ when I reached out, Nisha was like very so sweet. எனக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ சக்தி அண்ட் தேங்க்யூ விக்னேஷ் அண்ட் தேங்க்யூ டீம் எவ்ரிபடி. எல்லாருமே நல்லபடியா பேசி எல்லாருமே ஸ்வீட்டா நடந்துட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சக்திக்கு தேங்க்யூ அண்ட் ராம் தேங்க்யூ.
That is all from my side. But hotel and everything, yes, it was good. Like, thank you so much. Awesome vacations. Thank you. And surely I'll try my best to come for the next trip or next, no? Thank you. As I told earlier, so this was my first international trip. So எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கூட மிங்கில் ஆகுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எஸ்பெஷலி ஃபார் ராஜாயினா ஃபேமிலி. தேங்க்யூ விக்னேஷ் அண்ணா அண்ட் சிவா அண்ணா, நிஷாக்கா. நான் என்ன ஆக்சுவலா பாதி பேமெண்ட் கூட பே பண்ணல, ஆனா ட்ரிப் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் ஆசோ வெகேஷன்ஸ். தேங்க்யூ அண்ணா. Some of you have பார்த்திருப்பீங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் ஸ்டார்டிங் தெரியுமா. ஸோ ஆக்சுவலி குட் வெக்கேஷன்ஸ் வந்து நல்லாவே பிளான் பண்ணியிருக்கேன் மிஸ்டர் சக்தி ப்ரோ அண்ட் ஆல்சோ விக்னேஷ் ப்ரோ. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான லைக் ஒரு ஹிஸ்ட்ரியாவே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிட்டு படத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு, பண்ணா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நிறைய பிளேசஸ் கவர் பண்ணோம். நிறைய பிளேசஸ் வந்து லைக் நாங்கள் கொஞ்சம் ப்ரைவேட்டாகவும் கவர் பண்ணோம். ஆனா அது வந்து கைட் பண்ணது விக்னேஷ் ப்ரோ தான். அது நல்லா இருக்குன்னு பிளான் பண்ணாரு. அப்படியே நான் நல்லா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஆல் தீஸ் மெம்பர்ஸ் லைக் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த காமன் குரூப் ஆஃப் போகிறது ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். பட் நல்லா என்கேஜிங்காக இருந்துச்சு. லைக் எல்லாத்துக்கூடயுமே நல்லா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஹோட்டல் ஸ்டே வாஸ் டூ குட். ஃபுட்ஸ்மே ஓகே தான், எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, நீட்டாக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் a good plan from our vacations. Thank you. I think எல்லாருமே எல்லா பாயிண்ட்ஸுமே சூப்பரா சொல்லிட்டாங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் a hustle free ஒரு ட்ரிப் சில் அவுட்டா ரொம்ப டெய்லி ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு பிரேக் எடுக்கணும்னா புக் பண்ணுங்க, வாங்க. இதுதான் உங்கள் awesome vacations. Thank you.